தனியார் நிறுவனங்களையும் அணு மின் உற்பத்தி செய்ய அனுமதிக்கும் அரசின் முடிவு விவாதப் பொருளாகி இருக்கிறது. harnessing and advancement of nuclear energy for transforming India. இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக அணு மின்சக்தியை பயன்படுத்திக் கொள்ளுதல் என்ற பெயரில் ஒரு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அணு மின் உற்பத்தியில் உள்ள தடைக்கற்களை அகற்றும் வகையிலான அம்சங்கள் இதில் அடங்கியுள்ளன. குறிப்பாக தனியார் நிறுவனங்களும் அணு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இந்த மசோதா அனுமதிக்கிறது. மேலும் குறைந்த திறனுடன் பல அணுசக்தி மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கவும் இம்மசோதா வழிவகுக்கிறது. அணுமின் உற்பத்திக்கான முதலீடுகளை வெளிநாடுகளில் இருந்து திரட்டுவதற்கும் இம்மசோதா வழி ஏற்படுத்துகிறது. அணு மின் உற்பத்தியின் போது கதிரியக்க வெளியீடு போன்ற விபத்துக்கள் ஏற்பட்டால் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டுள்ளன. இந்தியாவின் எரிசக்தி தேவை பன்மடங்கு அதிகரிக்கும் நிலையில் அதனை ஈடு செய்ய இம்முயற்சி உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நிலக்கரி போன்ற பாரம்பரிய முறை எரிசக்தி உற்பத்தி குறையும் என்பதால் சுற்றுச்சூழல் மாசும் கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. அதே நேரம் அணுமின் சக்தி என்பதே ஆபத்தான ஒன்றாக பார்க்கப்படும் நிலையில் அதில் தனியாரை அனுமதிப்பது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என இதனை எதிர்ப்போர் கூறுகின்றனர். மேலும் இழப்பீடு வழங்குவது தொடர்பான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதும் கேள்விகளை எழுப்புகிறது.